சர்வீஸ் அண்ட் டெக்லைன் என்ன இப்போ ஸ்ரீலங்கான ரேட் படி பிளான்ல வந்து கிட்டத்தட்ட சாக்கள் வந்து எங்களுக்கு வந்து சம்பவம் செஞ்சுட்டு ஃப்ரீ சர்வீஸ் அண்ட் ஓகே வெல்கம் டு மை சரி சரி 4000 புறான ஒரு ஃபைல் தான் தெரியல பொருள் 500. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் கொழும்பு மாவட்டத்துக்குரிய நிட்டம்புவ பகுதியில் நிற்கிறோம். குறிப்பாக வந்து ஸ்டெர்லிங் ஆஃப்டர் கேஆர் சென்டருக்கு வந்திருக்கோம். எதுக்காக வந்திருக்கோம்? இப்போ வந்து எங்களோட காரை வந்து நான் சர்வீஸ் போட வந்துருக்கேன். நாங்கள் எல்லாருமே பார்த்துருப்போம். இதுக்கு முன்னுக்கு கவியோட வந்து வெகனார் கார் ஒன்று எடுத்திருப்போம். எஃப்எக்ஸ் மாடல் என்னது எஃப்எக்ஸ் மாடல். அதுக்கான முதலாவது சர்வீஸ் வந்து நாங்கள் கார் எடுத்த அப்புறம் முதலாவது சர்வீஸ் வந்து போட போகிறோம். குறிப்பாக வந்து இந்த இடத்துல வந்து என்னென்ன விஷயங்கள் செய்யணும்? ஓகே, இப்போ இது என்னென்னு சொல்லிச்சுன்னா இங்கே வந்து ஸ்டெர்லிங் ஆஃப்டர் கேர்ன்றது எதுக்காக பண்ணுறாங்கன்னு சொல்லி இங்கே வந்து சர்வீஸ் ஏன் பண்ணிடுறோம்னு சொன்னால் உங்களுக்கு வந்து வாகனத்துக்கு 1,00,000 கிலோமீட்டருக்கு கியர் பாக்ஸ் வாரண்டியோ இல்லாட்டிக்கு வாகனத்தில் ஏதாச்சும் அந்த எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்தால் நீங்கள் வெளியில் எங்கேயும் சர்வீஸ் போட்டால் உங்களுக்கு அந்த வாரண்டி கிடைக்காது. அப்போ அதில் வந்து இங்கே சர்வீஸ் போட்டால் அந்த வாரண்டி கிடைக்கும். இப்போ நாங்கள் வெளியிலேயும் சர்வீஸ் போடலாம், இதை விட கொஞ்சம் குறைவாக வரும். ஆனால் இங்கே நாங்கள் வந்து போகிறக்கான காரணம் வந்து அந்த வாரண்டியை கவர் பண்ணணுன்றக்காண்டி இங்கே வந்து நாங்கள் போடுறாங்க. சரி, இப்போ சர்வீஸ் அண்ட் டெக்லைன் என்ன விஷயங்கள் செய்யணும்? நார்மலாக இப்போ நாங்கள் செய்ய போகிற சர்வீஸ் வந்து ஒவ்வொரு 5000 கிலோமீட்டருக்கா இன்ஜின் ஆயில் மாற்றி ரேடியேட்டர் இது பார்த்து பிரேக் ஆயிலை கொஞ்சம் ஃபில் பண்ணி காரை ஃபுல்லாக வாஷ் பண்ணி உள்ள அண்டர் கிராச் கீழே வாஷ் பண்ணி இன்டீரியர் வாஷ் பண்ணி எல்லாம் செஞ்சு தருவாங்க. அதே 40,000 போகிறோம்னு சொன்னால் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மெக்கானிக்கல் சர்வீஸ் வந்து போட வேணும். அதோட வந்து இந்த காருக்கு வந்து இன்னும் நிறைய வேலைகள் வந்து நாங்கள் கொழும்புல செய்யிருக்கேன். பின் வந்து என்ன சொல்கிறது ஸ்பாய்லர் போட்ட அப்புறம் மற்றது கேமரா போட்ட அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்குது. கேமரா ஃபாக் லைட் நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாத்தையுமே நீங்கள் இந்த காணொலி மூலம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் இரவு வலிக்கிட்டு விடிய வெள்ளனை வந்துட்டோம். இப்போ 8:30 9 மணி தான் திறப்பினோம். 8 மணி திறப்பாங்க. 8 மணிக்கு திறப்பினோம். அதுக்கு பிறகு நாங்கள் இதில் என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு காரை காட்டுறேன். அதோட வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த என்ன சொல்கிறது சென்டரில் பொறுத்தப்பட்டு நாங்கள் பார்க்க இருக்குது. எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம். இப்போ காட்டுறேன் உங்களுக்கு ஒன்று. குறிப்பாக வந்து கார் வந்து நாங்கள் வரைக்கும் ஃபுல்லாக மழை தூரல் ஃபுல்லாக அப்படியே வந்து டஸ்ட் ஆகிட்டு இன்றைக்கு எல்லாம் கழுவி எடுத்து அவ்வளோ சர்வீஸ் போடணும். குறிப்பாக வந்து கழுவினா பிறகு நீட்டாக வந்துடும். அதுக்கு பின்னால் ஸ்பாய்லர் போட்டணும், அதுதான் முக்கியம். இந்த கீழ் இதெல்லாம் போட்டு பிளான் பண்ணாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு சரி வர முடியாது. அது அவைலபிளாக இருந்து அது வந்து என்ன சொல்கிறேன்னா அண்டர் காட் இல்லை, அதனால பேரோட இப்போ அவசரத்துக்கு வருது இல்லை. ஆனால் அதுவும் போனால் வடிவாக இருக்கும். மற்றது வந்து பின்னுக்கு ஸ்பாய்லர், அடுத்த வந்து உள்ள காபட் இது பண்ணணும். இதில் வந்து 2 கார் இருக்கு. என்ன கவி? 2 கார். என்னென்ன கார் இருக்கு? ரேஞ்ச் ரோவர் உண்டு, மற்றது மெர்சிடிஸ் பென்ஸ் உண்டு. இது ரெண்டுமே கிட்டத்தட்ட 4-5 வருஷமா ஓடாம அப்படியே நிக்குது. கிட்டத்தட்ட 4 வருஷமா இதுலயே பார்க் பண்ணிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச 4 வருஷமா நிக்குது. ஆனா என்ன பிரச்சனைனா தெரியல எனக்கு. இது என்ன விலை வரும்னு நினைக்கிறீங்க கவி? இப்போ ஸ்ரீலங்கான ரேட் படி மினிமம் 10 கோடி குறையாம எடுக்கிறது. இந்த 10 கோடி கிட்ட வரும். பாவிச்சது 10 கோடி குறையாம இல்ல. அது ஒரு 8 கோடி 7 கோடி குறையாம இல்ல. பாவிச்சது அது எஸ் கிளாஸ், பென்ஸ் எஸ் கிளாஸ். இது ரெண்டுமே வந்து இந்த கம்பெனின்ற பேரில் தான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். குறிப்பாக வந்து கவி பார்த்த வரைக்கும் 4 வருஷத்துக்கிட்ட இது இப்படியே தான் நிற்கிறேன்டா பாருங்கள். அது இந்த காசுன்ற வாகனத்திட்ட பெருமதி காசுன்ற பெருமதியே தெரியாத ஒரு ஆளாக தான் இந்த கம்பெனிக்காரர் இருப்பினும். இப்போ நாங்கள் வெள்ளனை வந்ததால் இன்னும் கொஞ்சத்தால் தான் வந்து இந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் இதாக்கி வேணும். அது மாதிரி மேலே வந்து நாங்கள் நிற்கிறதுக்கும் நல்ல ஒரு இடம் இருக்குது. கஸ்டமர் லாஞ்ச் இருக்குது. எல்லாத்தையுமே நாங்கள் பார்க்கலாம். சர்வீஸ் போடுறதை காட்ட பார்க்க விட மாட்டோம். பக்கத்தில் நின்று பார்க்கலாம். அப்படி காட்ட இல்லைன்னா நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே காட்டுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா பாக்ஸி உண்டு, டபுள் நம்பரில் நிற்குது. இதுவும் வந்து கிட்டத்தட்ட இப்போ 1 கோடி வரும். 1 கோடிக்கு மேலே வரும் இந்த காரோட ரேஞ்ச். 7 சீட்டர். அதோட இதில் வந்து ஒரு அக்வா ஒன்று நிற்குது. அங்கால வந்து எங்கடைய மாதிரி கார் ஒன்று நிற்குது, சிபிகே. இதுவும் ஃபுல்லாக சர்வீஸ் போட்டுட்டு தான் நிற்குது. கஸ்டமர் எடுக்காம பார்க் பண்ணி விட்டுருக்கு. சரி, இப்போ நாங்கள் 8 மணி தான் ஆகணும்னு நினைச்சா. ஆனாலும் வந்து இப்போ ஒரு ஆள் வந்து வேற வந்து என்ன சொல்லிட்டு போறாரு? அவர் சொல்றாரு வாகனத்தை தாங்க செக் பண்ணி போட்டு எங்களை கஸ்டமர் ஏரியாவுக்கு போய் வெயிட் பண்ணிட்டாங்க. தாங்க பாரம் எடுக்கலாம். அதோட நாங்கள் நிற்கிறது வந்து 2வது ஒர்க் ஷாப் செட். இதில் பார்க்க உங்களுக்கு தெரியுமான்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சிடென்ட் இதுக்கு, செகண்ட் வந்து சர்வீஸ் ஏரியா. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று வச்சிருக்கேன். அங்கால எல்லாம் இன்ஜின் பே அப்படின்னு போட்டிருக்கேன் பாருங்க. அங்கால வந்து குரோமிங் எல்லாம் போட்டிருக்கேன். ஒரு செக்ஷன் இன்ஜின் கடவுறது, அது வந்து வாகனம் சர்வீஸ் பண்ணுறது, அங்கால வந்து காற்று பிடிக்கிறது, இங்கே அப்படியே ஆயில் சேஞ்ச், அது அலைன்மெண்ட். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இதில் கிட்டத்தட்ட ஒரு 20-30 வாகனம் நல்லா இருக்கும். கவி கண்ணாடி போட்டிருக்க கலசாலையில் கண்ணில் ஒரு சின்ன வருத்தம் ஒன்று வந்துட்டு என்ன சொன்னால் கண்ணில் ஒரு சின்ன ஒரு பருவன் வந்ததால் வெளிச்சம் படக்கூடாது, யூவி ரேஸ் படக்கூடாது கண்டி போட்டிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா அந்த அண்ணா நின்று ஃபுல்லாக வந்து இப்போ செக் பண்ணுறாரு. என்னென்ன இதுகள் எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படின்னு எல்லாமே எழுதுவினோம் அந்த நோட் புக்கில். இது வந்து எங்களுக்கு முன்னுக்கே வந்து நாங்கள் பிராண்ட் நியூ எடுத்தாலும் வந்து ஜப்பானில் வந்து கிட்டத்தட்ட 8000 கிலோமீட்டர் கிட்ட ஓடி இருந்தது. நாங்கள் 2000 கிலோமீட்டர் ஓடிட்டு அப்படி வந்து சேவ் கொண்டு வந்துருக்கிறோம். එලයිමන්ට් එකකුත් කරනවද මොකද කරන්නේ? තාම නෑ වාහන ගන්න කාලේ කරන්නේ තාම. කරන්න ඕනේ නේද? සාමාන්‍යයෙන් 10ක් විතර දුවලා දෙන්නේ සාමාන්‍යයෙන්. දැන් ජපාන් ඉඳලා තියෙන්නේ අපි ගන්න. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கவி கழிச்சு கொண்டு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இன்றைக்கி சர்வீஸ் போட்டு நம்ம அப்படின்ட்டு போட்டிருக்கணும். இன்ஜின் ஆயில் ஃபில்டர், மற்றது க்ளீன் சேஞ்ச், ஏர் ஃபில்டர், இப்படி 9 விஷயங்களை வந்து இதில் மாற்றிக்கணும் அப்படின்ட்டு போட்டிருக்கணும். குறிப்பாக வந்து இன்றைக்கும் வந்து தடக்குள்
என்ன விஷயம் நடந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் வந்து கொண்டிருந்தாங்க 73 வந்து கொண்டிருந்தாங்க 70 லிமிட், அதுவும் இரவு 11 மணிக்கு வந்து கொண்டிருந்தேன். அப்பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டோம், ஓவர் ஸ்பீட் பிடிச்சிட்டோம், 73 பிடிச்சிட்டோம். இத்தனைக்கும் வாகனத்தின் நம்பர் காட்டையில். அப்போ பிடிச்சிட்டு நான் சரி ஃபைன் எழுத போயிடுவேன். ஏன்னா ஃபைன் எழுதினா நாங்கள் கொண்டு வந்துட்டு போய்க்கல, அந்த தடக்குள் இல்லாமல் போகலாம், அந்த தடக்குள்ளே காட்டிட்டு போகலான்னு விட்டுட்டு பார்த்தா 3000 ரூபாய்க்கு ஃபைன் எழுதிட்டான். 3000 தான் ஃபைன். அந்த ஃபைன் வளமையாக ஒரு 3 ஸ்பீட் 2 ஸ்பீட் கூடினா ஒரு 1000 ரூபாய் தருவாங்க. ஆனால் அந்த போலீஸாக்கள் வந்து எங்களுக்கு வந்து சம்பவம் செஞ்சுட்டோம். உண்மையில் எதிர்பார்க்கல. அது இப்போ 3300 காசு போஸ்ட் ஆஃபீஸில் வந்து கட்டணும். அதே மாதிரி சொப்பன சுந்தரிக்கு வந்து டேக்ஸும் எடுக்கணும். அதுக்கும் வந்து கொண்டு வந்துருக்கிறேன். டேக்ஸ் வந்து கிட்டத்தட்ட முடிஞ்ச 1.5 மாதத்துக்கிட்ட ஆகுது. அதுக்கு எவ்வளோ ரேட் எடுக்க போயின்னு தெரியல. அது எல்லாத்தையுமே நாங்கள் இந்த காணொலியில் பார்க்கலாம், தொடர்ந்து பார்க்கலாம். அப்படியே இப்போ இன்னும் ஒரு 2 விஷயங்கள் வந்து அடிஷ்னலாக சொன்ன இல்லைண்ணே. என்னென்னு சொன்னால் கண்ணாடியில் வந்து ஜப்பான்லேருந்து வர டைமில் அந்த மலையிலேருந்து வர அசிட் இருக்குல்ல, அந்த அசிட் துளிகள் வந்து அதில் பட்டுக்கிற வழியாக அதுக்கு வந்து 11,000 ரூபாய் எடுப்பாங்க. ஃபுல் எல்லா கண்ணாடி க்ளீன் பண்ணுறதுக்கு பண்ணால் அந்த எங்களுக்கு வந்து கண்ணாடி ப்ரொடெக்ஷன் மாதிரி மழை தண்ணி பட்டா நிற்காமல் ஓடி முடியல. வேறு பொடிக்கும் வந்து அங்கே சின்ன கீரல் இருக்குது தானே, அதுக்கு வந்து 55,000 ஃபுல் வெக்ஸ் பண்ணி ஃபுல்லாக நெனோ கோட் பண்ணுறதுக்கு. இப்போ சுரிபட்டாலோ என்ன பண்ணால் தண்ணியை பிடிச்சாலே போயிருமா. ஆனால் கட்டாயம் தேவை வேண்டியில்லை. நான் சொன்னால் நார்மலாக வாஷ் பண்ணிவிட்டு பார்ப்போம், சரி வராட்டிக்கு நாங்கள் வெக்ஸ் பண்ணி எப்படியான அப்ரூவல் எல்லாம் கேட்பினோம். நாங்கள் அதுக்கு உங்களோட இஷ்டம். நாங்கள் தெரியாமல் ஓமெண்ட் விளையாடிட்டோம்னு சொன்னால் சிங்கள அரவர சிங்களத்தில் வந்து வேணால் சம்பவம் முடிஞ்சிருவாங்க. மற்ற இதுக்கு வந்து இப்போ எங்களுக்கு வந்து அலைமெண்ட் போட போகலான்னு சொன்னால் ஜப்பான்லேருந்து வந்தாலே அலைமெண்ட் போடாதபடியா அது போட போகலாம். 20,000 கிட்ட வர பண்ணுறாங்க சர்வீஸ் நார்மலாக 20-21 அப்படி வர பண்ணுறாங்க. இப்போ இதில் என்ன ஒரு விஷயம் வந்து இப்போ தான் கேட்டேன் நாங்கள், என்னது ஃப்ரீ சர்வீஸ் என்ன இல்லை. அது வந்து என்ன சொன்னால் ஃப்ரீ சர்வீஸ் நார்மல் நாங்கள் செய்யறோம் 25,000 அந்த மாதிரி எல்லாம் வருமா. இப்போ எங்களுக்கு வந்து புது வாகனம் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறதால 9,000 ரூபா காசு பார்த்துனுவா. 5 சர்வீஸ் இருக்குது அவங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ். இதில் வந்து 9,000 ரூபா காசு வந்து இவங்க வந்து குறைப்பாங்களா, இதில் டிஸ்கவுண்ட் தருவாங்க. அதாவது லேபர் சார்ஜும் சர்வீஸ் பண்ணி கழுவி வெக்ஸ் அடிக்கிற அந்த சார்ஜும் கழிப்பாங்களா. இப்போ ஒரு எல்லாம் மார்க் பண்ணி போட்டு தந்திருக்கீங்கன்னா நாங்கள் ஆஃபீஸில் வந்து கொடுக்கணும் வேணும். கொடுத்தா தான் எங்களுக்கு இந்த ஆயில் அதெல்லாம் வந்து டெலிவரி பண்ணுவாங்க வழியால், அது கூட சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்களா. இதில் வந்து ஃபோட்டோக்கள் எடுக்கணும் என்ன மாதிரி இருந்துட்டு நாங்களும் சுற்றி எடுத்துக்கொள்ளணும். சரி, இதில் பாருங்கள், இதுதான் வந்து ஸ்டெர்லிங் ஆஃப்டர் கேர் சென்டர். இல்லை வடிவான பூங்கொண்டு ஒன்றும் வச்சிருக்கேன் முன்னுக்கு. இதில் பார்க்கல உங்களுக்கு தெரியும். நாங்கள் அப்படியே கஸ்டமர் லொபிக்கு போனோம்னா சரி அப்படியே இதால் தான் மேலேயும் போகிறது போல. இப்போ நான் மேலே போவோம், மேலே போயிட்டு வரும் என்ன 8 மணி தான் திறப்பாங்க. இதில் நான் பில் போடுறேன், போயிட்டு நல்லா டீ அண்ட் அடிச்சுட்டு படுக்க தான் கிடையாது. வெள்ளண்டே வந்து அம்மாக்கள் ஓகே வெல்கம் டு மை ஹோம். வாங்க எல்லாரும். ஓப்பா ஃபுல் ஏசி பாருங்க எப்படி இருக்குண்டு. சோஃபாலாம் வச்சு அப்படியே டிவி காஃபி தண்ணி எல்லாமே வச்சிருக்கேன். அப்படியே பெஸ்ட்டாக இருக்கும். அந்த வாஷ்ரூம் கொண்டே காட்டு செம்மையாக இருக்கும். வாஷ்ரூமே காட்டுறேன். அதான் ஃபைல் தான் இதில் பாருங்களா எப்படி இருக்குண்டு. வா சூப்பராக தான் இருக்குது. சரி, அப்படியே நாங்கள் இதில் ரெஸ்ட் எடுக்க போகிறோம். டீ மெஷின். சரி, இப்போ மேலே போயிட்டு இந்த புக் நோட் பண்ணதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். அதில் மார்க் பண்ணி வேணும். சரி, இப்போ உள்ளே போய் புக்கெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி போட்டு ஃபோன் நம்பர்லாம் கேட்டு எழுதினவேல், அட்ரஸ்லாம் கேட்டு எழுதிட்டு தாங்கள் வேலை முடிஞ்சோன்னா கால் பண்ணுறேன்னு சொன்னவேல். ஆனால் நாங்கள் இதிலேருந்து போய் கார் நாங்கள் அங்கால ஒரு பக்கத்தில் விடுறதை பார்க்க போனாங்க. சரி, பார்த்து நாங்கள் அதை பார்க்க போகிறோம் என்ன செய்யணும்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா தெரியும், காரெல்லாம் அப்படியே முன்னுக்கு நம்பர் பிளேட் எல்லாம் மறைச்சி இப்படி உயர்த்தி வச்சிருக்கணும். இதில் சைஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ஆயில் ஃபில்டர் எல்லாம் மாற்றினோம் இப்போ தான். மற்றது ஆயில் சேஞ்ச், மற்றது நிறைய விஷயங்கள் வந்து கிறிஸ் எல்லாமே பின்னும் போல் இருக்குது. ஆயில் மாற்றுறதுக்கு தான் இந்த இதில் அப்படியே கொண்டு வச்சிருக்கணும். ஒருத்தர் ஆயில் ஃபில்டர் மாற்ற ஒரு ஆள் வந்து பிரேக்குக்கெல்லாம் லைட் அடித்து பார்த்து கொண்டு இருக்கணும். எல்லா விஷயங்களுமே வந்து பார்ப்பினோம். கிட்டத்தட்ட ஒரு 10 விஷயம் பார்ப்பினோம் மட்டும் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்த கட்டமாக வந்து பேட்டரி செக் பண்ணிடணும், எத்தனை % இருக்குது என்ன மாதிரி உண்டு. அடுத்த வேலை ஆயில் ஜொக்கில் விட்டுறதுக்காக இங்கே வந்து கேன் இருக்குது. கேனில் விட்டுட்டு தான் இப்படி நம்மளை கண்ணுக்கு முன்னுக்கு. பேன் வந்து அப்போது ஆற்றுல எடுத்தது, இப்போயும் ஆற்றுல எடுப்பாங்க நினைக்கிறேன். பிரேக் அடித்து பார்க்கணும். முகம் மருந்து அடிச்சுட்டு போகிறாங்க. இந்த சரி கிட்டத்தட்ட இந்த ஆயில் தான் முடியணும். டொயோட்டா ஆயில் இதில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் முடிச்சிடணும் அப்படின்றத டிக் பண்ணி போட்டு அங்கால சர்வீஸ் அதுகளுக்கு அனுப்பிடுவோம் போல இருக்குது. சரி, நான் ஒரேடியாக இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் எல்லாம் பாக்கியில் மாதிரி இல்லை ஒரேடியாக அதெல்லாம் முடிச்ச அப்புறம் கால் பண்ணிக்கணும். அப்போக்கு வந்து போவோம். இதில் பாருங்கள், நாங்கள் கொண்ட கார் வந்து அங்கே நிற்கிது எங்கட வெகனார். அதோட வந்து கிட்டத்தட்ட இப்போ வரைக்குமே வந்து 59 கார்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டு நான் நினைக்கிறேன். இன்னும் கார்கள் நிறைய வந்து கொண்டு தான் இருக்குமெண்டு கீழே அந்த நோட்டீஸை கொண்டு இப்போ கேட்க போகிறோம். இந்த கீழே வந்துட்டோம், வெயிட் பண்ண சொல்லியிருக்கணும். என்ன பில்லை காட்டி தான் கதைக்கணும். நான் வெயிட் பண்ணாங்க. இப்போ தான் வந்து பில் இருக்கணும் 20,553 ரூபா. இதை நாங்கள் இப்போ பே பண்ணணும். சரி, இப்போ வந்து 20,553 ரூபா வந்து இவள் வந்து ஆயில் மாற்றினது மற்ற எலைமெண்ட் பார்த்ததுக்கான காசு தான். லேபர் சார்ஜ்ன்ற காசு வந்து 9,000 ரூபா அடிக்கல அப்படின்னு சொல்லினோம். அது எந்த அளவுக்கு உண்மை போய்ன்றது தெரியல. அதே மாதிரி பின்னால் வந்து பார்த்தீங்கன்னா வெசல், எனக்கு உண்மையிலே பிடிச்ச காரண்டா வெசல் தான். அதோட எங்கட காரம் வந்து இப்போ ரெடி ஆகிட்டு போய் அட்வைஸ் கேட்டுட்டு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். பார்ப்போம் என்ன மாதிரி. இதில் பாருங்கள்,
வந்த நிலைமைக்கும் இப்போ எவ்வளவுத்துக்கு பொலிஷிங் அடிக்குதுண்டு மேலுமே சூப்பராக தான் எல்லாம் செய்திருக்கணும். சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கான அட்வைஸ் எல்லாம் போட்டுட்டு ஓகே நீங்கள் கவனமாக பார்த்துப்போங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ இதுலேருந்து கவி வந்து நல்லா நிற்கிற அதை எழுப்பிட்டு வலிக்கிடும். சரி நாங்கள் இப்போ இந்த இடத்துல இருந்து வலிக்கிட்டோம். இப்போ வந்து இதுலேருந்து இன்றைக்கு டேக்ஸ் எடுக்க போகணும். ஆனால் அதுக்கு முதல் சாப்பிட போகிறோம். பசி கொடுமை பெரிய கொடுமையாக இருக்குது. இங்கே வந்து இலங்கையிலேயே வந்து இந்த புட்டுகள் அதுகள் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. இதான் வந்து பார்த்தீங்கன்னா முதலாவது ஸ்டேட். இதுல அடிப்பட்ட வாகனங்களை வச்சுருப்பாங்க. மெக்கானிக் தான் இதுலேயும் ரிப்பேரிங் தான் நடக்குது. ஆனால் விடிய இருந்தால் அதில் 55 நம்பர் பார்த்தேன் நாங்கள் கவி. அவ்வளோ கார் வந்துட்டு அதான் நாங்கள் நல்ல வெள்ளெண்ணெய் வந்தது கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி. நாங்கள் தாங்களே விடிய அப்புறம் சரி தேங்க்யூவா. ஏன்னா நாங்கள் தான் ஃபஸ்ட் அங்கே வந்தது ஞாபகம் வச்சுருக்கேன். இப்போ சாப்பிட்றதுக்கு ஸ்வீட் கவுஸ் வந்து நாங்கள் இதில் என்ன சாப்பாடு இருக்குன்னு தெரியல. விடிய வந்து இதெல்லாம் வந்து பனிஸ் சாப்பிட்டேன். நாங்கள் பனிஸு மற்ற ரோல்ஸ் எல்லாம் இருக்குது. இல்லை பெருசாக சாய்ஸ் என்ன இருக்குது, பிரியாணி இருக்குது, சோறு இருக்குது, ஃப்ரைட் ரைஸ் இருக்குது. ஏதாவது ஒன்று சாப்பிட்லாம் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கவி மீன் பொரியல் சாப்பாடு, நான் வந்து பிரியாணி என்ற ஒரு பேரில் மஞ்சள் சோறு சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் அப்படி இருந்தேன். சரி இப்போ சாப்பிட்டு நாங்கள் அதோட ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்னாங்க. கிட்டத்தட்ட 2000 பில் வந்தது. சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓகே நாங்கள் எதிர்பார்த்தனாங்களோ ஓரளவு நல்லா இருக்காதோ அப்படின்னு, ஆனால் நல்லா இருந்தது. இப்போ இதில் இருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கச்சேரிக்கு தான் போகிறோம். இங்கே இருக்கிற கச்சேரிக்கு. சரி இப்போ நாங்கள் வள்ளிக்கிட்டோம். இதில் இருந்து கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் காட்டுது நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு. ஆனால் வெளியில் வந்து நெருப்புத்தனமாக வந்து வெயில் அடிக்குது. சரி இப்போ வந்துட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதேச செயலகம் கழனி அப்படின்னு போட்டிருக்கிறோம். பார்க்கிங் நாங்கள் வெளியில் தான் போடணும் போல இருக்குது. இது வந்து பெரிய பார்க்கிங்கே வச்சுருக்காங்க, பிரச்சனை இல்லை. மாங்காய் எதுவும் இருக்கோ தெரியல பார்த்து. இப்போ போகிறோம். அதில் கேட்டு நாங்கள் டேக்ஸ் எடுக்கலான்னு அதுக்குள்ள அவங்க ஒருக்கா கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். பாப்போம் என்ன நடக்க போகுதுண்டு. வாகன அனுமதி பத்திர பிரிவு அப்படின்னு தான் போட்டிருக்கிறோம். சரி இப்போ வந்து உள்ளே போனாங்க. ஒரேடியாக வந்து டேக்ஸஸ் வந்துட்டோம். ஒரேடியான்றதுக்கு என்னதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸோ அதே மாதிரி ஐசி காப்பியை வந்து பார்க்கவே இல்லை. உடனே தந்துட்டோம். 2860 ரூபா சொப்பன சுந்தரிக்கான டேக்ஸுக்கான காசை வந்து எடுத்து. இப்போ இதில் என்ன அடுத்ததாக பின் ஸ்பாய்லர் போட்டுற இடத்துக்கு தான் நாங்கள் போகிறோம். சரி இப்போ நாங்கள் வெளிக்கிட்டோம். அந்த ஸ்பாய்லர் போட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா கடவத்தியில் தான் புக் பண்ணியிருக்கோம். 8 கிலோமீட்டர் இதுலேருந்து போகணும். மேப் போட்டாச்சு. இதில் லொரி நடு வழியில் நிற்கிது. என்ன பிரச்சனைன்னு தான் தெரியல. ஆஹா பழுதா போயிட்டா இல்லை என்னவோ தெரியல. பழுதா போயிட்டு நினைக்கிறேன். இல்லை பாருங்க முன்னுக்கு அந்த பெரிய இதை வந்து இழுத்துட்டு போகிறாங்க. ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போகல, இல்லை பழுதா போயிட்டு போல இருக்குது. பாருங்க அப்படி போகுது. பின்பக்கத்தால் திடீரெண்டு பார்த்தா ஷாக் ஆகிருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா பறவைகள் அங்கே பாருங்க அந்த இதில் வந்து வயரில் வந்து தொடர்ந்து நிற்குது. எல்லாம் அப்படி அளவுக்கு பின்னுக்கு போகுது. சரி வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா சமுர்த்தி மாவட்ட மனோஜ் ஃபைபர் ரெண்டு போட்டிருக்கேன் பாருங்க. இங்கே வந்து வந்திருக்கிறோம். நான் பள்ளத்தில் போகுது. முன்னுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வாகனங்கள் நிற்கிது. குறிப்பாக வந்து டிடிஎஸ் நிற்கிது, எவ்ரி ஒன்று நிற்கிது. இதெல்லாம் விட்டு செய்யணும் போல இருக்குது. இதில் வந்த உடனே உள்ளே இருக்கிற அந்த லைட் எல்லாம் கலட்டினோம். ஃபுல்லாகவே கலட்டிட்டு ஃபைபர் பண்ணி கொண்டு வந்திருக்கிறோம். மேலான இது நாங்கள் ஏற்கனவே வந்து புக் பண்ணாங்க. இது கிட்டத்தட்ட 3 நாளைக்கு முதலே புக் பண்ணணும். அப்போ தான் அவையில் அந்த பெயிண்ட் கோட்டும் நாங்கள் அனுப்பினாங்க. அதெல்லாம் பார்த்து ஒரே கலரில் வந்து அடித்து தருவணும். இதான் பார்த்தீங்கன்னா அந்த இது இதில் எல்லா வேகனாக இருக்குது. பின்னுக்கு பார்த்துருப்பீங்க. இது அடிஷ்னலாக இஞ்சி அடித்து பூட்டுறது நீட்டாக இருக்குது. அப்படி இதை இப்போ எங்களுக்கு பூட்ட போயிடும். மலண்டு வந்து அப்படியே வந்து பூட்டி கொண்டிருக்கணும். பூட்டி பழகிருக்கோம் நினைக்கிறேன். வேலைக்கு எல்லாத்துக்கும் ஃபேஸ்புக்கில் பார்த்து தான் நாங்கள் இங்கே வந்துடுறாங்க. 2 ஓட்டை போட்டினா அதுக்குள்ளே ரிவர்ட் அடித்து கொண்டிருக்கணும். அவ்வளோதான் வேலை. இன்னொரு வேலை எங்களுடைய ஆக்களுக்கும் இவ்வளோ வேலைகள் ஃபைபர் வேலை தெரியும். ஆனால் இதை வந்து யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்த தெரியாது. இதில் பாருங்கள் அந்த ஸ்பாய்லர் பூட்டினோன்னா கொஞ்சம் சூப்பராக இருக்குது. பின்பக்கம் பார்க்கல கூடுதலாக வெகனார்களுக்கெல்லாம் பூட்டியிருக்கணும். ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் இப்போ தான் செய்திருக்கோம். லைட்டெல்லாம் அப்படியே கனெக்ஷன்லாம் கொடுத்து ஃபுல்லாக செய்திருக்கணும். சரி இப்போ இதுலேருந்து வெளிக்கூடம் கொழும்பு நோக்கி பயணம். சரி இதுலேருந்து இப்போ கொழும்பில் இருக்கிற ஓட்டோ பால் அப்படின்ற ஒரு கடைக்கு போய் கொண்டிருக்கோம். அங்கே வந்து கோன் பூட்ட போகிற மாதிரி என்ன செய்ய போகிறோம். ஸ்டேரிங் கவர் ஹெட்லைட் வந்து பவர் இல்லை. ஹெட்லைட் எல்இடி ஹெட்லைட் அப்படி நிறைய விஷயங்கள் வந்து மாற்ற போகிறோம். இதுலேருந்து 28 கிலோமீட்டர் காட்டுது. இப்போ நாங்கள் ஹைவேல போய் கொண்டிருக்கோம். இதில் பாருங்கள் ஒரு ஹைவே ஒன்று இருக்குது தானே. இது வந்து கண்டிக்கான ஹைவே தான் செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ வந்து தம்புள்ளைக்கும் செய்ய போயிடும் அப்படின்ட்டு நியூஸில் வந்தது. அப்படி செய்தால் நல்லா. அபிசாவளை பொருளைக்கோட்டை இது எவ்வளோ அமௌண்ட் தெரியல. எவ்வளோங்க வேலையோட எக்ஸிட் பொருளை பாலியோட எக்ஸிட் தான்.
ஓகே இதுக்கு அப்புறம் டிராஃபிக் தான். இப்போ கடையடிக்கு வந்துட்டோம். Southwest on Edmonton Road, LVP Malacca, then turn left. இதான் அந்த கடை. Turn left, then your destination will be on the right. Your destination is on the right. டார்லிங் ரோட் தான் ஞாபகம் வருது இதெல்லாம் பார்க்க. ஓகே நாங்கள் இப்போ ஸ்டோருக்கு வந்துட்டோம். உள்ளே போய் பார்ப்போம். இதெல்லாம் ஒஃபிஷியல் ஸ்டோர். இதில் வந்து நம்பிக்கைத்தனமாக வேண்டலாம் எல்லா விஷயங்களும் இங்கே இருக்குது. இதான் அந்த வெல்பா எவ்வளோ 12,000 அது. இது எவ்வளோ ப்ரோ? 11,000. ஓகே வெகா இருக்குது தானே சைஸ் H4 தானே. இப்போ வந்து கோன் செக்ஷனுக்கு வந்திருக்கு. கோன் அடிங்க. அம்மா இதுதான் சரி. அம்மா இதுவும் நல்லா இருக்குது. எவ்வளோ இதான் நான் போட்டேன். இது 2,500 இல்லை 2,000 எவ்வளோ? கடையில் என்ன கடையில் வந்து நீங்கள் நார்மலாக இது வந்து பவுனியால் எடுக்கிறோம்னு சொன்னால் 4,000 4,500 போடுவாங்க. நீங்கள் ஹோல்சேல் பேச 2,000 வரும். 2,000. அதே மாதிரி அடுத்த விஷயம் வந்து இந்த வைப்பர் இருக்குல்ல, இந்த வைப்பர் வந்து இது இல்லை. நான் இது வந்து போட்டனால் இது பவுனியால் வாங்கினேன்டா ஒன்று குறைஞ்ச 2,500 3,000. இது எல்லாமே 1000 தான். இது எடுத்தாலும் தான் பெரிய சைஸ் தான் இருந்தால். இதில் வந்து ஸ்டேரிங் கவர்களும் இருக்குது. ஸ்டேரிங் தைக்க தான் நாங்கள் வந்து ஆனால் இதுகளே வேண்டி போட்டாலும் நல்லா தான் இருக்கும். இல்லை பரவாயில்ல, பெரிய விலையில் வந்து இல்லை. இது வாங்கி போடலாம் போடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்கள் இருக்குது பாருங்கள். ரேஞ்ச் ரோவர், BMW, பென்ஸ், டொயோட்டா எல்லாத்துலேயும் இருக்குது. பொருட்கள் வந்து வேண்டி இருக்கிறோம். இப்போ வந்து காருக்கு கீடெக் வாங்கியிருக்கிறோம். கீடெக் வேண்டியிருக்கோம். கீக்கு வந்து கவர் வாங்கியிருக்கிறோம். கவர் வேண்டியிருக்கோம். ஓகே. அடுத்து வந்து ஒரு ஏர்கோன் ஒன்று வாங்கிக்கிறோம். மற்றது எக்ஸ்ன்ற ஒரு பர்ஃப்யூம் உண்டு. ஓகே. அடுத்த ஆரம்பத்திலேயே பார்த்து லைட் உண்டு. எல்இடி லைட் உண்டு வாங்கிக்கிறோம். அவ்வளோதான். டிண்டட் மிஞ்சி அடிக்கப்புறம் இல்லை வரங்க அடி. ஓகே வேண்டிட்டு இங்கே வந்தால் நீங்கள் ஹோல்சேலில் வரலாம். கடையின் பேர் என்ன திருப்பி? இந்த சீட் எல்லாமே இருக்குது. ஓட்டோ பேல் எங்கே இருக்குது? இது எல்விடிகல மாவட்ட பொரள ரோட்டில் இருக்குது. ஓகே. இதை வந்து வேண்ட கடையிலே கொடுத்து மாற்றப்புறம் லிஃப்ட் வந்து ஒர்க்கில் இருக்குது. சரி. பெரிய பெரிய பிராண்டட் கார்கள் எல்லாத்தையுமே விட்டுருக்கணும் இதில் போட்டுறதுக்கு. இதில் அவன் ஒர்க் ஷாப்புக்கு வந்து நாங்கள் லைட்டு மற்ற கோணம் மாற்றுறதுக்கு இதில் பாருங்கள் அவன் சோஷியல் மீடியா லிங்கெல்லாம் போட்டிருக்கு. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இன்ஸ்டாகிராமில். இப்போ இது பூட்டி முடிய பாவம் இப்படி இருக்குது. ரெண்டு இதில் வேறு 2 தான் மாற்றி கொண்டு இருக்கணும். இந்த வெல்ப்பு மாற்றினாங்களோ அதுக்கு வாரண்டியும் இருக்குது. இதுக்கு பிறகு கோன் அடிச்சா முன்னால் போகிறோம் கட்டாயம் பின்னால் திரும்பி பார்ப்பேன். அப்படியான ஒரு கோன் தான். அப்புறம் பூட்டிட்டு பாருங்களேன் இப்படி சம்பவம் இருக்க போதுண்டு. சரி இப்போ பூட்டியாச்சு. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. லைட்டாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கடும் பவராக இருக்குது. கோன் 2,000 கோன் இப்படி அடிக்குதா? இந்த சொப்பன சுந்தரிக்கு மட்டும் வேண்டிட்டு போகலாம் போல இருக்குது. சரி இதில் இருந்தால் என்ன மலுவலில் இருக்குது எப்படி நாங்களெல்லாம் செய்துட்டு போக பின்னேரமாயிரும். இப்போ திருப்பியும் வந்து கடையடிக்கு வந்து நாங்கள் கோன் வேண்டிட்டு போக எனக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டுபிஷியன் ஜீப் போட்டு நிற்கிது பாருங்கள். அர்ஜினர் வில்லு அந்த ஜீப் 32 டேஷ் இப்படி நிற்க பாருங்கள். சூப்பரான ஒரு ஜீப். இதெல்லாம் விற்க இருக்குமாண்டு ஆர்ட்ட கேட்குற ஆர்ட்ட ஜீப்புன்னு தெரியல. ஒழுங்காக பார்க்கணும். சிம்பிளாக 2 சீட்டோடு இருக்குது. நல்லா இருக்கும். இதில் எனக்கு இப்படியான ஜீப்பண்ட் எடுத்து விரலியாக போகணும் அப்படின்றது கண்ணால் ஆசையாக இருக்குது. பார்ப்போம் காலப்போக்கு. ஆனால் இது வந்து ஒரு 40 லட்சத்துக்கிட்ட வரும்னு நினைக்கிறேன். இந்த இப்போ அடித்த கோன் தான் இதுதான் நாங்கள் வீட்டு அப்புறம் கோன் சொப்பன சுந்தரிக்கும். இப்போ இதில் இருந்து முக்கியமான ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு இடம் டார்லி ரோட் போப்புறம். ஏன்னா டோர் வைசர் வந்து அங்கே தான் வந்து குறைஞ்ச விலையில் வேண்டக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கே வருங்க. அம்மா T2 சூப்பராக இருக்குது. இங்கே வருங்களேன். இப்போ லான்ச் பண்ணுவாங்க. வா சூப்பராக இருக்குது. இதுலேருந்து அங்கே போகிறதான் பிரச்சனைக்குரிய இடம். சரி பார்ப்போம் என்ன நடக்க போகுது. இதில் பார்த்தீங்கன்னா சிக்னலில் நிற்கிறேன். இதில் ஒரு அவுடி கார் ஒன்று நிற்குது பாருங்கள். பச்சை கலர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வித்தியாசமான ஒரு மெட் கலர் பெயிண்டில் நிற்குதுண்ணே. என்ன இதுலேருந்து 1 கிலோமீட்டர் கிட்ட நாங்கள் போகணும். இங்கே வருங்க. என்ன கார் அது? மறந்து போயிட்டேன் நான். மினி கூப்பருக்கு அதை டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. BYD மார்க்கெட்டான கார். இப்போ இலங்கையில் இல்லை ஒரு அவுடி ஒன்று நிற்குது பாருங்கள். இது பிராண்ட் நியூவா? 2025 CBN A7 நான் நினைக்கல அதெல்லாம் பிச்சுட்டு போயிடும். எனக்கு எந்த ரோட்டை பார்த்தாலும் டார்லி ரோட் மாதிரியே இருக்கு. தாக்கப்பட்டிருக்கிறோம் அந்த ரோட்டால் எஃபெக்ட் ஆகிருக்கிறோம். என்னடா BYD ஒஃபிஷியல் ஸ்டோர் ரூம் நிறைய பேர் போய் பார்க்குறாங்களா அதில். ஆமாம் இந்த ஒரிஜினலாக இப்படி இருக்குன்னு பாருங்க. இங்கே பாருங்க. இதான இந்த முன்பக்கம். இன்னும் கொஞ்சம் நாள் சைனாண்ட நகரமாக மாறிடும். இங்கே தாமரை கோபுரம் தெரியுது. டாட்டா கொரலாண்டு போகுது. 11 டேஷ் போட்டிருக்கேன். ஆனால் அது 11 ஸ்ட்ரீட் தான். டார்லி ரோட்லேயே இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. நான் வந்த டைம் கூட ஒரு இங்கே 2 பக்கத்தாலையும் போடுறாங்க. அதான் சரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாட்டா இதில் போய் 2-3 கடைகளில் வந்து விசாரிக்க போகிறோம். முதலாவது சன்லங்கா இந்த ஒரு கடை தான். இங்கே வந்து அப்படி நிறைய கடைகள் இருக்குது. நாங்கள் சங்கர் ப்ரோட காருக்கு செய்த பிள்ளையை வந்து மற்ற கார்களுக்கு விடக்கூடாது.
அது எங்களுக்கு ஒரு பெரிய அனுபவமாக இருந்தது. கடைக்கு நான் ஒரு ஜெய்யோட வரைக்கும் வந்திருக்கேன். இதுவும் வந்து நாங்கள் இதுக்கு முதல் போன கடையில் மாதிரி தான், இந்த பெரிய கடை. இதில் சின்ன சின்ன பார்ட்ஸ்கள் நாங்கள் வேண்டலாம். ஒரு பாவம் என்னது வந்து சரியில்லை. சோலரில் இயங்குகிற ஹெலிகாப்டர்லாம் இருக்குது, வண்டி காருக்கு வைக்கலாம். இந்த கடையிலேருந்து அவசரமாக போகிறோம். ஏன்னா காரை வந்து பஸ்கோட்டில் வந்து பார்க் பண்ணிட்டு வந்துட்டோம். போலீஸ் ஆட்கள் வந்து வந்துட்டு நான் எழுதிக்கணும்னு நினைக்கிறேன். இது பஸ்கோட் தான், சம்பவம் தான். நைஸாக அதில் போலீஸ் நிற்கல கார் எடுத்துகிட்டு அப்படியே கவி போகுது தண்டை பாட்டில். ஆறு வராண்டு தப்பிச்சுட்டு ஒரு மாதிரி. இதில் பாருங்கள், மற்ற காருக்கு வந்து ஃபோட்டோலாம் எடுத்து வச்சு கொண்டு இருக்கிறார். இதுக்கு அதில் ஃபைன் தான். சரி, இதுலேருந்து நடக்க வலிக்கிட்டான் கவி எங்கால ஒரு இடத்துல விட்டு இதுக்கு லஞ்சால இங்கே நிற்கிறேன். நான் போலீஸ் அதிலே நிப்பாட்டிட்டு பார்த்து கொண்டிருக்கான். அவன் எழுத வலிக்கிட்ட ஃபோட்டோ எடுத்துட்டா போல இருக்கான் எங்களோட காரையும். மற்ற காருக்கு ஃபைன், அது கன்ஃபார்ம். வேலையை முடிச்சுட்டு நிற்கணும். சந்தியிலே அப்படியே பாருங்கள் தாமரை கோபுரம் தெரியுது, சூப்பராக இருக்குது. அப்படியே பின்னுக்கு சூரியன் மறை இதோட சேர்த்து பார்க்குறீங்களே, சொல்லவே தேவையில்லை. இல்லை கவி எங்கேன்னு தெரியல எனக்குண்டா. இங்கே பார்த்தீங்கன்னாண்டா ட்ரெயின் போய் கொண்டு இருக்கு. இப்போ கவியை கண்டுட்டோம். இந்த துண்டுக்குள்ளே வந்து நிறைய கார்கள் வந்து வேலை செய்து கொண்டு தான் இருக்கணும் இந்த இடங்களில். சார் இதில் பார்த்தீங்கன்னாண்டா இப்போ நாங்கள் வெகனாருக்கான சீட் கவர் வந்து கேட்டோம். நாங்கள் கிட்டத்தட்ட 9,000 அப்படின்னு சொன்ன வேலை இதிலேயே மாற்றிட்டு போகும்போது இப்போ விட்டுருக்கிறோம். நான் வந்து கஷ்டப்பட்டு அப்படியே கூட்டு ஒவ்வொன்றா கட்டி கொண்டு இருக்கிறேன். கட்டி தான் டைட் பண்ணி கொண்டு இருக்கிறேன் இந்த சீட் கவரை. இதில் நானும் கவியும் இருக்கிறோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சீட் கட்டி முடியலை. இந்த விடியப்புறம் நித்திரை முடிச்சது வந்து கண் எரிஞ்சு கொண்டே இருக்குது. எப்படா அந்த ரூம் போய் படுப்போம் அப்படின்ற மாதிரி இருக்குது அந்தளவுக்கு. அதான் சீட் கவர் போட்டு முடிஞ்ச கையோட அப்படியே வந்து ஸ்டேரிங் கவரையும் வந்து இதில் போடினோம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் டீசெண்டாக இருந்துச்சு. அப்போ இதையே போடுவோம் அப்படின்னு முடிவு எடுத்தாச்சு. அதோட நெக் ரெஸ்ட் ஸ்டேரிங், அடுத்தது நெக் ரெஸ்ட் வந்து போட்டு கொண்டிருக்கோம். இந்த கூடுதலாக லாங் ரிப்போர்ட்டுகளை வந்து நல்லா இருக்குது. இதில் பாருங்கள் ஃபுல்லாக அடுத்த பிராண்ட் நியூ வாகனங்களை வந்து ஃபுல்லாகவே வந்து எல்லாம் செய்து கொண்டிருக்கணும் ஒரு விஷயங்களாக. அடுத்ததாக இன்னும் உண்டு, எத்தனையாவதுன்னு தெரியல பொருள் இந்த கடையிலே வந்து ஒட்டி கொண்டு இருக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெகனார் டோர் வைசர். இதில் பாருங்கள் வெகனார் அடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும் வந்து 5,500 5,700 அப்படியான விலைகளில் தான் போடினோம். இதில் பாருங்கள் எப்படி பிஸியாக நடந்து போய் கொண்டிருக்கணும். ஆனால் உண்மையிலுமே இந்த டோர் வைசர் எல்லாம் ஒட்டினா பிறகு ஒரு பெரிய காரண்ட லுக்கில் இருக்குது. சூப்பராக இருக்குது இந்த கார். நாங்களும் ஒரு கார் எடுத்து எங்களுக்கும் வந்து இப்படி பார்த்து செய்யணும். ஆனால் இது பார்த்து செய்கிற அளவுக்கு எல்லா காசு சொச்சத்தில் வந்து முடியுது. இப்போ 2 பக்கம் வந்து ஒட்டியாச்சு. இது இந்த பில் எல்லாம் எவ்வளோ வருது அப்படின்ட்டு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இந்த லைனு ஃபுல்லாகவே அப்படியே வந்து வாகனங்களை தான் நிப்பாட்டிட்டு செய்து கொண்டிருக்கணும். டார்லி ரோட் இந்த எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா அஜித் மோட்டார்ஸ் இருக்குது தானே. இதில் வந்து நாங்கள் கார் கேர்ன்ற ஒரு இதில் தான் எல்லாம் செய்து. நாங்கள் இதுக்கு முன்னுக்கு வந்து ஒரு எவரியும் வந்து செய்து கொண்டிருக்கிற பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதனால் வந்து ஒரு தமிழாக்கள் தான் செய்து கொண்டிருக்கணும். சரி, இப்போ வந்து பில் தந்துட்டோம். ஒரு பில் வந்து 10,200 1,700 போட்டு கிட்டத்தட்ட 11,960. அதே மாதிரி இது வந்து 5,500 மொத்தமாக எங்கள்கிட்ட வந்து 15,700 தான் பண்ணினவே. என்னை பொறுத்த மட்டும் இது வந்து ஓரளவுக்கு பிரயோசனமானது அப்படின்னு தான் நினைக்கிறேன். இதை தவிர விலைகள் கூட கொடுத்துருந்த வேண்டாம், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி எங்களால் முடிஞ்ச வரைக்கும் வேலைகள் எல்லாம் செய்துட்டோம் இந்த காருக்கு. நாளைக்கும் வந்து இன்னும் நிறைய வேலைகள் எல்லாம் இருக்குது. அதை நாளைய வீடியோவில் பாருங்கள். இந்த வீடியோ ஏதாவது இருக்காங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள்.